بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: فاليوم ننجيك بدنك آية صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஆஷுரா நாட்களை எதிர்நோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 9, 10 இந்த நாட்களில் நோன்பு நோன்பது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த உம்மத்தில் ஆரம்பமாக நோன்பு ஃபர்லாக்கப்பட்டிருந்தது இந்த நாட்கள் தான். ஃபர்லான நோன்பு என்று சொன்னாலே முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற இந்த 10வது நாளில் வைக்கப்படுகிற நோன்பு. பிறகு ரமலான் மாதம் வந்த பிறகு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். வந்தபோது முஹர்ரம் மாதம் 10வது நாள் யகூதிகள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது சொல்லப்படுகிறது. முஹர்ரம் 10 அன்னைக்கு இங்கே வாழ்கிற யகூதிகளெல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ இதற்கான காரணத்தையும் அவர்கள் விளக்கினார்கள். ஏன் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி அவர்களுக்கென்று பனு இஸ்ரவேலர்களுக்கென்று ஒரு வாழும் சூழலை அல்லாஹ் உருவாக்கினான். அந்த வெற்றியை பெற்ற நாளாக இந்த முஹர்ரம் 10 கருதுவதால் இந்த நாளிலே அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் 10 அன்னைக்கு சஹாபிகள் பெரும்பாலும் அவங்களும் நோன்பு வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நோன்பு வைப்பது பற்றி தெரியும். ஆனால் இவர்கள் ஏன் நோன்பு வைக்கிறார்கள் என்ற காரணத்தை பெருமானார் கேட்டார்கள். இப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வெற்றியை கொண்டாடுவதற்கு நாம் ரொம்ப தகுதியானவர்கள். எனவே அவர்கள் ஒரு நோன்பு வச்சா நீங்கள் 2 நோன்பு வைங்க. அடுத்த ஆண்டு நான் இருந்தால் இல்லை 2 நோன்பாக நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் உண்டு. 2 நோன்புகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கும்படி சொன்னார்கள். எனவே 9, 10 இந்த 2 நாட்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும். முஹர்ரம் 10வது நாள் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் மாற்றத்தில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து என்றைக்கு வெளியேற்றப்பட்டு பூமிக்கு வந்தார்கள் அப்படின்னா அது முஹர்ரம் 10 வரும். நைல் அந்த நதி பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னைக்கு கடந்து வெற்றி பெற்றார்கள்னா அது முஹர்ரம் 10 என்று வந்துடும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்றைக்கு அந்த நோய் நன்றாக ஆனதுன்னா முஹர்ரம் 10 என்று வரலாறுகள் காட்டும். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பிறகு ரொம்ப நாள் தண்ணீரிலேயே இருந்து கொண்டு பிறகு ஒரு வழியாக தண்ணீர் வடிந்து கப்பலில் இருந்த மக்கள் என்றைக்கு பூமியில் இறங்கினார்கள் அப்படின்னா அது முஹர்ரம் 10. வரலாறு நெடுக முஹர்ரம் 10 என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஹர்ரம் 10 அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றுதான் கியாமத்து நாள் வரும் என்று சொன்னார்கள். முஹர்ரம் 10 தான் கியாமத்து நாளுடைய அடையாளம், அழிவு தொடங்கும். இங்கே நாம் அந்த முஹர்ரம் 10ற்கான அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறோம். எனவே 1 இருந்து 10 நாட்கள் அதற்கான முக்கியத்துவம் என்பது ரொம்ப அதிகப்படியானதாக இருக்கிறது. முஹர்ரம் 10 வரலாற்றில் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு காரணியாக அமைந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் அஹ்ல பைத் ஒரு 72 பேர் பெருமானாருடைய சந்ததிகள். இவர்கள் கர்பலா என்ற இடத்தில் வைத்து கொல்லப்பட்டார்கள். இது இந்த முஹர்ரம் 10 அன்றைக்கு தான் நடைபெற்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சிக்கு பிறகு, காலத்துக்கு பிறகு அவருடைய கலீஃபாக்கள் நாட்டை ஆண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபாக்களுக்கு பிறகு ஒரு சற்று மாற்றம் ஏற்பட்டது. கலீஃபான்னா மக்களெல்லாம் சேர்ந்து இவரை நாங்கள் அமீராக கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னால் அதற்கு பேர் ஹிலாஃபத் ஆட்சி. மக்கள் சொல்லணும். இன்றைக்கு எப்படி நாமெல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோமோ, அரபு நாடுகளிலும் இஸ்லாம் காட்டக்கூடிய ஜனநாயக ஆட்சி வரையும் அதுதான். மக்களால் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.
அது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பையத்து. அவர் உட்கார்ந்துருப்பார், நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்கள் எல்லாம் வந்து அவர்கள் கையை பிடித்து ஆதரவு தெரிவிப்பார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் அமல்படுத்தினார்கள். ஆனால் அமீருல் முஆவியா அவர்கள் அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் யஜீதை ஆட்சியாளராக நியமித்தார்கள். அப்படி ஒரு சூழல் வந்துடுச்சு. மக்கள் எல்லாரும் யார் கையை பிடிச்சி பையத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஹுசைன் ரலியல்லாஹு பற்றிய ஆதரவில் இருக்கிறார். பக்தாதில் இவர் ஆட்சி இருக்கிறார், மதீனாவில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு இருந்தார்கள். மக்களெல்லாம் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறத பார்த்துட்டு, சரி நம்ம நேராக பக்தாது புறப்பட்டு போனால் தான் இதை பற்றி இது முடிவு கிடைக்கும் என்று முடிவெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம் 72 பேர் மதீனாவிலிருந்து புறப்பட்டு பக்தாதுக்கு வந்தார்கள், ஈராக்குக்கு வந்தார்கள். வருகிற வழியில்தான் நாம் சொல்லக்கூடிய கர்பலா என்ற ஊர் வருகிறது. அந்த இடத்துல வந்தபோது ஆட்சியாளராக இருக்கக்கூடிய யஜீத் அவர்களை அந்த பாலைவனத்திலேயே சுற்றி வளைத்து சிறை பிடிக்கிறார். நீங்கள் பக்தாதுக்குள்ளே வந்தால் பெரிய குழப்பம் வந்துவிடும், அரசியல் குழப்பம் ஏற்பட்டுவிடும், மக்கள் எல்லோரும் கிளர்ச்சி செய்ய தொடங்குவார்கள். மக்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தால்தான் ஹலீஃபா என்பதல்ல, மன்னருக்கு பிறகு மன்னரின் மகன் அதற்கான பொறுப்பாக வரலாம், அதற்கான தகுதி இருந்தால். என் தந்தைக்கு பிறகு நான் தான் ஆட்சியாளர் என்ற முடிவில் அவர் தெளிவாக இருந்தார். அரசு ஊடகங்களை, அரசனுடைய எல்லா படை வளங்களை அவர் தன் கையிலே வைத்திருந்ததால் எதுவும் யாரும் பேச முடியவில்லை. என்ன நடக்கிறது என்றே தெரிந்து கொள்ள அவர்கள் கணிக்க முடியாத ஒரு காலகட்டம் அது. படை ஒன்று புறப்பட்டு வந்து பாலைவனத்திலே சிறைபிடிக்கப்பட்டிருந்த ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு யுத்தத்துக்கு வருகிறார்கள். 72 பேர், அதுவும் பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாம் 10 வயசு 8 வயசு பிள்ளைங்க, எல்லாம் வாலிபர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அங்கே யுத்தம் நடந்தது. அரசு படைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகளுக்குமான சண்டை அது. 72 பேர் மொத்தாயிட்டாங்க. இது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு பெரிய ஒரு வருத்தத்தக்க ஒரு சோககரமான ஒரு நிகழ்ச்சி. முஹர்ரம் 10 அன்னைக்கு என்னென்னமோ செய்கிறோம். அதில் ஒரு முக்கியமான செய்தியாக அஹ்ல பைத்துகளுக்காக நாம் அவருடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு கவனத்தில் எடுக்க வேண்டும். சில உலமாக்கள் சொல்லுவதற்கு முஹர்ரம் 1லிருந்து 10 வரை ஒரு குர்ஆன் ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் பேரில் அந்த குர்ஆனை எத்தி வையுங்கள் என்று சொல்வார்கள். குறைந்தது முஹர்ரம் 10 அன்றைக்காவது அவர்களுக்காக வேண்டி நாம் துஆக்களை செய்யலாம். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், முஹர்ரம் 10 அதை தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் எதிர்காலங்களில் மிகப்பெரியதொரு இஸ்லாமிய பிளவுக்கு அது வழிவகுத்து விட்டது. ஷியா என்கின்ற பிரிவு இந்த உம்மத்திலே உருவாகுவதற்கு அடிப்படை காரணியாக அமைந்தது அந்த முஹர்ரம் 10 தான். துக்கம் ஒரு பக்கம், அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற விதம் வேறு ஒரு விதமாக சமுதாயத்திலே மாறிப்போனது. இன்றைக்கு முஹர்ரம் 10 நாமும் பேசுகிறோம், வரலாறு நெடுக அதற்கு பல்வேறு ஆதாரங்களை நாம் சொல்லுகிறோம். முக்கிய நிகழ்வுகள் நடந்ததற்கான காரணிகளாக அந்த முஹர்ரம் 10 நாம் பார்க்கிறோம். ஆனால் முஹர்ரம் 10 அன்றைக்கு ஷியாக்களால் முன்னெடுக்கப்பட்ட முஹர்ரம் 10 என்பது இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியே போனது. தீ குடிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? கத்தியை தன்னுடைய உடலில் பாய்ச்சி கொள்ளுகின்ற அந்த நிகழ்வுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? முஹர்ரம் 10 அன்றைக்கு கருப்பு உடையை உடுத்தி நாங்கள் எங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதற்கும் மார்க்கத்திற்குமான எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். முஹர்ரம் 10 அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரிலே ஷியாக்களினுடைய பல்வேறு விதிகளுக்குள்ளே நாம் போய்விடக்கூடாது. ஷியாக்களினுடைய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் அகப்பட்டு விடக்கூடாது. சுன்னத் வல் ஜமாத் சார்ந்த உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, கர்பலாவிலே கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள், அஹ்ல பைத்துகள். அன்றைக்கு அவர்கள் மீது நீங்கள் குர்ஆன் ஓதி ஏற்றி வைப்பது மிகச் சிறந்த செயல் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் முஹர்ரம் 1லிருந்து 10 வரை தொடர்ச்சியாக நீங்கள் குர்ஆனை ஓதி அஹ்ல பைத்துகளின் சிந்தனையை சமுதாயத்தில் உண்டாக்குவதற்காக நீங்கள் அவர்களுக்காக வேண்டிய இந்த குர்ஆன் ஷரீஃபை எத்தி வைக்கின்ற நிகழ்ச்சிகளாக நடத்தலாம் என்பதை அனுமதிக்கிறார்கள். அதை தாண்டி அதுவை துக்க விழாக்களாக அவைகளை அனுஷ்டிப்பது
மார்க்கத்திற்கு சம்பந்தமில்லை. 3 நாட்களுக்கு பிறகு மேல் எந்த ஒரு மனிதனின் மரணத்திற்கும் துக்கம் கிடையாது என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் 10 என்னென்ன சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான் அவற்றை பெற்றுக்கொள்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. முஹர்ரம் 10 எப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு திருப்பு முனைகள் மாற்றங்கள் நடைபெற்றதோ அது போன்றதொரு சூழல்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அமைத்து தந்துள்ளான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி